வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, என்னடா இவங்க கிச்சன் வேலையாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிச்சன் வேலை தாங்க மெயினான வேலை மக்களுக்கு. அப்படிங்கிறதுனால இன்னைக்கு பார்க்கலாம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, புளிச்சோறு கிண்டுவோம் பார்த்தீங்களா? எல்லா வீட்லேயும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் புளியோதரை கிண்டுவாங்க, லெமன் கிண்டுவாங்க, தக்காளி கிண்டுவாங்க. இந்த மாதிரிலாம் ஃப்ரைஸாக கிண்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுவாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுறோம், லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி டக்குன்னு என்ன செய்கிறோம், போய் கடையில் புளியோதரை பொடி இருக்குது, லெமன் பொடி இருக்குது, இன்னும் என்னன்னா என்னமோ ரைஸ் பொடின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கனால இவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன செய்கிறாங்க, எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு வரமிளகாய் போட்டு தாளித்து விட்டு சோத்தை கொட்டி கிண்டி டப்பாவில் அடைச்சி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் அது போய் மதியானம் அதை சாப்பிடுதுங்க. சாப்பிட்டு நைட்டு வந்து என்ன செய்யுதுங்க, அம்மா வயிறு வலிக்குதுன்னு சொல்லி சில பிள்ளைங்கள்லாம் அவதிப்படுதுங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? நம்ம கிச்சனில் வேலை பார்க்குறது தானே நம்மளோட வேலையே. பெண்களுக்கு அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ நாலேஜ் மாறிடுச்சு அப்படின்னாலும் நம்ம குழந்தைகளுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராததாக நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்கணும். காய்கறியெல்லாம் நல்லா அறுத்து நல்லா வேக விடுங்க. வேக விடும்போது சாம்பார் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, சாம்பாருக்கு வேக விடும்போது காய்கறி மட்டும் தனியாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போடுங்க, சீரகத்தூள் போடுங்க. இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறீங்க, நல்லா வேக விடும்போது மஞ்சத்தூள் போட்டு நல்லா வெந்த உடனே நல்லா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருங்க. குழந்தைகளுக்கு கொடுங்க, அரை ஸ்பூன் கொடுங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்து, நல்ல இது. அவங்களுக்கு சூப் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. காய்கறி சூப்பு, கீரை வைக்கிற அன்னைக்கு கீரை வைக்க போகிறோம், தண்ணி ஊற்றி வேக விட போகிறோம். அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. அப்போ குழந்தைகளுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுதாங்க இது. அதனால் நம்மளுக்கு என்ன வேலை, பெண்களுக்கு என்ன வேலைன்னா சமைக்கிற வேலை தான் முக்கியமான வேலை. எதை பார்த்து சமைக்கணும், எதை சமைச்சா நல்லாயிருக்கும், எதை சாப்பிட்டா குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும், எதை சாப்பிட்டா வயசானவங்களுக்கு நல்லாயிருக்கும், எதை சாப்பிட்டா நம்ம மாதிரி இருக்கிறவங்க ஓடி ஆடி வேலை பார்ப்பாங்க, சம்பாதிப்பாங்க, வீட்டுக்காருக்கு எதை கொடுத்தா அவங்க நல்லா உழைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து லேடிஸு வீட்டில் இருக்கும்போது திங்கிங் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செய்யணுமா அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து நீங்கள் ஒரு மாதம் இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ யாரும் மருந்து மாத்திரைக்குள்ள போக மாட்டாங்க. அப்போ எல்லாருமே நோய் எதிர்த்து வாழ்வாங்க. இப்போ நோயற்று வாழ்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சு நீங்களாம் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா நோய் எதிர்த்துக்கிறலாம். நம்ம நோய் வந்தாலும் நம்மளை பாதிக்காத லெவலுக்கு நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கலாம். அதாங்க. இப்போ சின்ன விஷயம், புளிக்குழம்புக்காக நம்ம என்ன செய்யலாம்னா, புளியோதரை செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்காக டெய்லி நம்ம பண்ணாட்டிங்களோட இந்த மாதிரி வெந்தயத்தை வந்து வறுத்து, நான் வந்து 100 வெந்தயம், ஒரு வீட்டுக்கு 100 வெந்தயம். என் வீட்டில் 3 பேர், 2 பசங்க வீட்டுக்கு, பொண்ணுக்கு பசங்க 2 தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு 2 வீட்டுக்கும் 50 எனக்கு 50. அப்படின்னா எனக்கு சில நேரம் போட்டு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும்ல, அதனால் 100 வெந்தயம் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 150 வெந்தயம், 100 சீரகம். இங்கே பாருங்கள், சீரகம் போட்டிருக்கேனா, பாருங்கள். சீரகம் வறுத்து நீங்கள் போட்டு பொடி பண்ணிங்கன்னா வாசனை அவ்வளோ வாசனையாக இருக்கும். அப்போ இந்த சீரகத்தையும் வறுத்துக்கிறணும், இந்த வெந்தயத்தையும் வறுத்துக்கிறணும். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வருதி நீங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. 2ஐயும் தனித்தனியாக அரைக்கிறத விட மொத்தமாக கூட அரைச்சி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். புளி கரைச்சி ஊற்றி நல்லா வெள்ளைப்பூடு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடும்போது இந்த பொடியை நீங்கள் 2 ஸ்பூன் உங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா கொதித்து வரும்போது நம்ம தெருவே மணக்குங்க. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்பு. அதனால் தெருவெல்லாம் மணக்க வேணாம், நம்ம வீட்டில் மணத்தா போதும். அதனால் அந்த லெவலுக்கு மணக்கும். அப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ சாதம் கொடுத்து விட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, வெள்ளைப்பூடு உரித்து போடுங்க. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் செரிமானம் ஆயிரும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பொடியை வாங்கி போட்டு பிரட்டி கொடுத்து விடாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க.